பொதுவாகவே இந்த உரிமையல் வழக்கு என்பது வந்து இது அதிமுக கட்சியாக இருக்கட்டும், பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருந்தாலுமே அது பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வருவதால் அதில் ஒரு முடிவு ஏற்பட முடியாத சூழ்நிலை வந்து அந்த தேர்தல் ஆணையமோ அல்லது அந்த நிர்வாகிகள் ஆதரவு யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு சாதகமாகவே அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இது மகாராஷ்டிராலையும் அது போல் அந்த சிவசேனா கட்சிக்கும் இந்த தேசியவாத காங்கிரஸ் அஜித் பவார் சரத்பவார் கட்சிகளுக்கும் இது போன்ற ஒரு நிலைமை ஏற்பட்டது. இதே போல் உத்தரப்பிரதேசத்தில் இந்த முலாயம் சிங் யாதவ் கட்சி அந்த சமாஜ்வாதி கட்சிக்கும் இதே போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அகிலேஷ் யாதவ் மற்றும் அவருடைய சித்தப்பா உள்ளிட்டோருக்கு அந்த கட்சிகளில் பிளவு ஏற்பட்ட போது அது நிர்வாகிகள் முழுமையாக ஆதரவு யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு தான் அந்த கட்சி பொறுப்பு வந்திருக்கிறது. இப்போ இங்கே தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கு அந்த பொறுப்பு அது மாதிரி தான். இபிஎஸ்க்கு இவ்வளோ காலம் இரட்டை இலை சின்னமும் கட்சி அவர் கையில் இருக்கிறது. இது ஓபிஎஸ்க்கு அது இல்லாத சூழ்நிலையில் தான் இப்போ இந்த பிரச்சனை இவ்வளவு நாட்கள் அவர் வந்து காத்திருந்து, அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக அவர் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே வராரு, எதிர்த்து ஒன்றுமே பேசுனதில்லை. எதுக்கு அவரை வேணான்னு முடிவு பண்ணாதான் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, நீங்கள் அரசியலில் வந்து நீங்கள் கருவேப்பிலை மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டாங்களா யூஸ் பண்ணிட்டு? உங்களுடைய முடிவு வந்து ஒரு முடிவு சடனாக எடுக்கணும். இப்போ தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. இப்போ விஜய்க்கு என்ன பெரிய டிராபேக் ஆனிச்சு பாருங்கள். நல்ல ஒரு 2வது இடம் வந்து எதிர்கட்சி தலைவராக உட்கார வேண்டிய வாய்ப்பு வந்ததை இந்த பிரேக் பண்ணுறீங்க பாருங்க, நீங்கள் காலதாமதம் பண்ணுறீங்க பாருங்க. ஒரு காலதாமதம் பண்ணும் பொழுதும் அரசியலில் பின்னடைவை சந்திச்சுட்டே இருப்பீங்க. நீங்கள் எந்த முடிவாக இருந்தாலும் அந்த முடிவை வந்து நீங்கள் ஏற்கனவே வழக்கு வந்து நிலுவையில் இருக்குது, அவர் போட்ட வழக்கு. அப்புறம் அந்த உரிமை மீட்பு குழுன்னு வச்சது என்ன, நம்ம இந்த கட்சியை மீட்டெடுப்போன்னு வைக்கிறாங்க. அப்புறம் ஏன் நீங்கள் போய் எம்பியில் நிற்கிறீங்க? சரி, எம்பியில் நின்னீங்கல்ல, என்ன வந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நீங்கள் மிகப்பெரிய அளவில் அங்கே வேலை பார்த்துருந்தீங்கன்னா ஜெயிச்சிருக்கலாம். நல்ல ஓட்டுவாங்க, 3.5 ஓட்டு ஜெயிச்சிருந்தா இன்னைக்கு மத்திய அமைச்சராக இருக்கலாம். அந்த வாய்ப்பை எல்லாம் யாரு அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னு தெரியல அவருக்கு. நானே நிறைய முறை அவர்கிட்ட நேரம் பேசியிருக்கிறேன். ஆனால் அது நீங்க வந்து எந்த முடிவு எடுத்தாலும் உடனடியாக எடுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். சரி சரி, ஒரு முடிவு நீங்க எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த முடிவு வந்து காலதாமதமே பண்ணாதீங்க. ஓகே, தாமதமா எடுக்கிறாரு. காலதாமதம் எடுத்து நீங்க அரசியல்ல காலதாமதம் நீங்க எடுத்தீங்கன்னாவே இப்ப இந்த முடிவே இன்னொரு 10 நாள் கழிச்சு திமுக முடிவு எடுக்கிறாருன்னு வச்சுங்க. இன்னும் எனக்கு அதிகாரப்பூர்வமா நான் படிக்கல, அதிகாரப்பூர்வமா எடுக்கிற முடிவு இன்னும் 10 நாள் கழிச்சு எடுத்தாருன்னு வச்சுங்க, அதுவே அவருக்கு ஆபத்தா போயிடும். லேட் ஆயிரும். ஆமா, நீங்க முன்னாடியே போய் உங்களுக்கான எனக்கு எந்த தொகுதி தரீங்க, இல்ல நான் வெற்றி பெற்றா நான் முதலமைச்சராக இருந்திருக்கேன், நான் வெற்றி பெற்றா எனக்கு ஒரு சபாநாயகர் பதவி தருவீங்களா அப்படின்லாம் நீங்க பேசுறதுக்கான கால தாமதம் வந்து நீங்க முன்னாடியே அதை இப்போ நீங்க குரூப்பா இருந்தாங்க, அந்த குரூப்போட சேர்ந்து போய் பேசி நாங்க வரங்க, எங்களுடைய இதை வந்து ஆதரவு வந்து உங்களுக்கு நாங்க தரோம், எங்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்க இப்போ வைத்திலிங்க எப்படி கரெக்டான நேரத்தில் உள்ள வந்தார் பாருங்க. ஆமா, அவ்வளோ கேட்டு நானே அவரோட ரிலேட்டிவ்கிட்ட சொல்லி சொன்னேன் அவர்கிட்ட, இமிடியேட்லி அந்த முடிவு எடுத்து முதல்ல திமுகவில் போய் சேர சொல்லுங்க அவரை அப்படின்னு நானே அவருடைய உறவினர்கிட்ட சொல்லி அதை காலதாமதம் படுத்தாதீங்க. ஒரு காலதாமதம் நீங்கள் படுத்தும் போதும் அது உங்களுக்கு வந்து பின்னடைவை ஏற்படுத்தும். ஓகே சார் அப்படின்னு சொன்னேன். அவர் அதை புரிஞ்சுக்கிட்டார். அப்ப நீங்க இந்த முடிவு எடுத்தவங்க எல்லாரையுமே கொண்டுட்டு போய் ஒரே டைம்ல முடிவு எடுத்துடலாம்ல. ஓகே சார், கடைசி நேரத்தில் கடைசி சட்டமன்றத்தில் அந்த முடிவு எடுக்கணும், உடனடியாக எடுக்கணும். இப்போ நம்ம ஆஞ்சல் குழப்பம் வந்திருக்கிறார் ஓபிஎஸ் ஆதரவாளர், அவரை நம்ம வந்து கேட்கலாம். சார், இந்த முடிவு எடுப்பதில் வந்து ரொம்ப காலதாமதமாக இருக்கிறாங்க விமர்சனம் தொடர்ந்து ஓபிஎஸ்கிட்ட இருக்குது. ஓபிஎஸ் மேலே அந்த விமர்சனம் இருக்குது. இப்போ நம்ம திருவாரூர் காந்தி சார் அதை சொன்னார், சரியான நேரத்தில் சரியான முடிவு, 24 மணி நேரம் என்பது அரசியலில் வந்து அது வந்து பல ஆண்டுகளுக்கு சமம் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு அந்த ஓ பன்னீர்செல்வத்தோட அந்த திமுக ஆதரவு நிலைப்பாடு பற்றி நீங்கள் என்னென்ன ஃபீல் பண்ணுறீங்க சார்? முடிவு எடுக்கிறதுக்குன்னா ஒரு லெட்டர் பேர்டு கட்சி வச்சு நடத்தலை, நல்லா புரிஞ்சிருங்க. அவர் வந்து ஒரு பெரிய ஒரு மாபெரும் கட்சி, ஒரு 50 ஆண்டு காலம் இயக்கத்தை நடத்திட்டு வந்து அதில் 3 முறை முதல்வராக இருந்தவர், அந்த கழக ஒருங்கிணைப்பாளராக அந்த கட்சியை வழி நடத்தக்கூடிய இடத்துல இருந்தவர், பல வழக்குகளை சந்திச்சிருக்காரு, பல வழக்குகளை போட்டிருக்காரு. கூடால இருக்கிறவங்கெல்லாம் துரோக செயலே கூடால இருக்கிறாங்க, தன்னுடைய சுயநலத்துக்காகவே அரசியலில் இருக்கிறாங்க. அவங்கள நம்பி அவர் எப்படி எந்த பாதையில் போறதுக்குன்னு தெரியாத சூழ்நிலை. நீங்க ஒரு காலகட்டத்தை எடுத்தீங்கன்னா 5 பேர் கொண்ட வழிகாட்டு குழு போட்டார். எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேணுங்கும் போது கூட இவர் வந்து அதை பார்க்கலாங்க பண்ணலான்னு சொல்லும்போது கேட்காம இங்க ஒரு 5 பேரை போட்டார். இந்த 5 பேருமே ஒழுங்கான முறையில் அவருக்கு கூடால இருந்திருந்தால் சரியா பயன்படுத்திடலாம். அதுல இருந்த மாணிக்கம் ஓடிவிட்டாரு, ஜெயஸ்ரீ பிரபாரு பேச மாட்டாரு, நல்லா புரிஞ்சிருங்க. அடுத்தது கோபாலகிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார், அவரு பேச மாட்டாரு.
அடுத்தது மோகன் ஒரு முன்னாள் அமைச்சர், அவர் பேச மாட்டாரு. அப்புறம் நீங்க இந்த 5 பேரை நம்பி எப்படி நீங்க களத்துல அவரு வழிகாட்டு குழுன்னு போடுறதே அதுதான். அவங்க 6 பேரை போடுறாங்க, இவர் 5 பேரை போடுறாரு. இந்த 5 பேருமே ஒழுங்கான முறையில தனது வேலையை செஞ்சிருந்தால் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு அந்த நெருக்கம் வந்திருக்காது. சும்மா அண்ணன் கூடால போய் உட்கார்ந்துக்கிட்டு நானும் இருக்கேன் அண்ணன் கூடால இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு அவங்க சுயநலத்தை பார்த்துட்டு ஒதுக்கிருந்தாங்க. இப்ப அடுத்தது 2வது தர்மயுத்தம் வந்தார். வைத்தியலிங்கம் என்ன பண்றாரு, நம்ம சசிகலா அம்மா எல்லாத்தையும் இணைக்கணும், தினகரன் எல்லாம் இணைக்கணும். பிள்ளையார் சொல்லி போட்டது அவர் தானே. இப்ப அண்ணன் போய் அவரை பார்த்தாரு, போய் சேர்ந்துருக்கேன்னு சொன்னாருலாங்கிற. அதுக்கு முன்னாடி அவர் சொன்ன வார்த்தை என்னது, அதனால தானே 2வது தர்மயுத்தமே தொடங்குச்சு. அப்போ அந்த தர்மயுத்தத்தை முடிச்சு வைக்கிறது வரைக்கும் அவரு கூட நிக்கணும்ல, நீங்க அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும்ல. அவர் இப்போ சொல்றாரு, என்டிஏல போய் கேட்டது மனோஜ் பாண்டியனும் வைத்தியலிங்க அண்ணனும் தான் நீங்க வந்து ராமநாதபுரத்தில் நில்லுங்கன்னு சொன்னது. அண்ணன் பண்டூர்டியார் அவங்க யாருங்க இந்த மாதிரி தப்பை செய்ய சொன்னீங்க, யாருங்க ஒரு ஓபிஎஸ் கொண்டு போய் படுகொலியில் தள்ளுனீங்கன்னு சொல்லி அன்னைக்கு சத்தம் போட்டார். நல்ல புரியுது. நானே அன்னைக்கு தந்தி டிவில இருந்து வரும்போது ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. எதுக்கு சார் யாருங்க பண்டூட்டி ராமச்சந்திரன் ஒரு புதிய கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு? அதாவது அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அண்ணன் வந்து என்டிஏ பக்கத்துல போறாரா, இல்ல எந்த திமுக கூட கூட்டணி வைக்கிறாரா, இல்ல என்டிஏ கூட கூட்டணி வைக்கிறாரா ஆங்கிற ஒரு சூழ்நிலையில இருக்காரு. அந்த 2 ஆப்ஷன் அவர் வாய்ப்பு இருக்கா சார் என்டிஏ போறதுக்கு? இல்ல ஒரு நான் எடுக்கிறதுனால சொல்றேன், 2 இடத்துல ஏதோ ஒரு பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா நம்ம என்டிஏ விட்டு வெளியில வந்தப்புறம் அமித்ஷா கூப்பிட்டாருன்னு போய் சந்திச்சாரு, பேசினாரு. இந்த சூழ்நிலைகள்லாம் இருக்கிறதுனால அவர் வந்து இந்த 2 இடத்துக்குமே அவர் போக முடியாத ஆள். ஒருவேளை அண்ணன் போனாலும் அவரு அந்த இடம் 2 இடமும் அவருக்கு விருப்பம் இல்லாத இடம். அதனால அவர் என்ன நினைக்கிறாரு, எம்ஜிஆர் அண்ணா திமுகன்னு நம்ம திருநாகரசன் வச்சிருந்த அந்த இயக்கத்தை திரும்பி இதுல கொண்டு வந்து அவர் பண்றாரு. அது அவர் 90 வயசுல அவர் செய்யறது, அவர் ஒரு எம்ஜிஆர் மீது இருக்கிற ஒரு பற்றுதல்ல அவர் செய்யறாரு. அவர் என்ன நான் கட்சியில நிக்க போறது இல்ல ஏதோ அதனால நம்ம அவர் பெரியவர், அவரை போய் நம்ம விமர்சிக்கிற அளவுக்கு எனக்கு வயதும் இல்லை, அனுபவம் இல்லை. அவர் ஐநா சபை வரைக்கும் தலைவராக இருந்து புரட்சி தலைவர் அழகு பார்த்தவர். அது அவருடைய இது. அதேதான் அண்ணன் சொன்னார். இப்ப ஒருத்தர் முந்தா நாள் பேசிட்டு இருக்கும்போது கூட யாரோ பண்டூர்டியார் அண்ணனை பத்தி ஏதோ சொன்ன உடனே அத்தியாயம் முடிந்து விட்டதுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி சொன்னாங்க. அது அவரோட அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோடு சென்ற அத்தியாயம் தான் நான் முடித்து விட்டேன், அடுத்த அத்தியாயத்தை தொடங்கி விட்டேங்கிறது தான் கருத்து. 2வது கூட நான் ஓபிஎஸ் விட்டு விலகலங்கன்னு கூட அவர் ஒரு பேட்டி கொடுத்துருப்பாரு. அதை யாரோ தவறுதலா புரிதல் பண்ண கூட உடனே சொன்னாரு, அவரை பத்தி பேசுறதுக்கு உங்க வயசு என்னங்க, அனுபவம் என்னங்கன்னு அந்த இடத்துலயே அவர் கண்டிச்சார். ஒரு மாவட்ட செயலாளர் கண்டிச்சார், அவரை பத்தி பேசாதீங்க கூட கண்டிச்சார். அண்ணன் அந்த மதிப்பு மரியாதை அனுபவம் அணுகுமுறைகள் யாரையும் ஒரு துன்புறுத்தி கூட பேசக்கூடிய மனிதர் அல்ல. அதனாலதான் அவரோட நாங்கள் நீண்ட காலமாக நாங்கள் பயணிச்சுட்டு